பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது விஜய் சேதுபதி சாருக்கான ஒரு வீடியோ. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மரியாதையை கற்றுக்குவாங்கடா அப்படின்ட்டு. அது என்னன்னா, அது எல்லோருக்குமானது. அது ஹோஸ்ட்டுக்கான மரியாதை அண்டு பிக் பாஸ்க்கான மரியாதை எல்லாமே பேசணும். பட் இன்னைக்கு முக்கியமாக 27வது நாள் வந்திருக்கிற ப்ரொமோவை பார்த்துட்டு, ப்ரொமோ கீழே நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தோன்னா பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அப்பா இப்படி பேசுனா எப்படி இருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கு, இன்னைக்கு நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஆக்சுவலி உங்ககிட்ட வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை தான் இது. அதேதான், வெண்ணெய் ஊருக்குன்னா நெய் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க தடவி கொடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. கண்டிப்பா. ஸோ 25 நாள் கழிச்சு இந்த ஃபயர் மூடு வந்தது பாத்தீங்கன்னா, கமெண்ட் எல்லா இடத்துலயும் அவ்வளோ கொண்டாட்டம். ஓகே, சொல்லுங்க. இந்த கமெண்ட் வரதுக்கு மிக முக்கியமான இன்னொரு ஒரு காரணம் இருக்கு ஜாக்கி. கேள்வி கேட்கும்போது எல்லாரையும் கேள்வி கேட்கறீங்க. நீங்க ஒரு ஆளை மட்டும் கேள்வி கேட்டுலாம் உட்கார வச்சுக்கல, ஒரு ஆளை மட்டும் நீங்க தடவை கொடுக்குற மாதிரி பேசின மாதிரி தெரியல. அந்த ப்ரோமோவை பார்க்கும்பொழுது எல்லாரையுமே கேட்கறீங்க, எல்லாரும் சார்பாகவும் கேட்கறீங்க. அதாவது நீங்க என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், கனி செஞ்சது கரெக்ட்னு என்னுடைய தாட் ப்ராசஸ், ஜாக்கியோடைய தாட் ப்ராசஸ் திவாகர் செஞ்சது கரெக்ட்னு இருந்திருக்கலாம். அப்ப நீங்க எனக்கு சார்பாக கனியை கூட அப்படி சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. பரவாயில்ல, விட்டுருங்க, பரவாயில்ல. சரியா? சோ ஜாக்கிக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வேற ஒருத்தர் மேல இருக்கலாம். எனக்கு இருந்திருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்க என்னையும் சமாதானப்படுத்துறீங்க, ஜாக்கியும் சமாதானப்படுத்துறீங்க. சோ அப்ப எல்லா தரப்பு மக்களையுமே நீங்க சமாதானப்படுத்துற மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது நல்லா இருக்கு. இப்ப நானுமே இப்ப யோசிக்கும் பொழுது என்னன்னா, ஆமா கனி இந்த இடத்துல கேட்டிருக்க வேணாம்ல அப்படின்னு யோசிப்பேன். ஜாக்கிக்கு என்னன்னா, அப்பா இந்த தராதரம் இப்பயாவது உனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஜாக்கிக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிபடியை அவங்களோட மிஸ்டேக்கை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கும்பொழுது சூப்பரா இருக்கு. இப்ப இந்த கேள்விகளை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஷோவே ரொம்ப டீசென்டான வேல போகும். ஓகே, வாரம் ஒருத்தர் நம்மள கண்டு கீச்சு போடுவாரு, தலையில குட்டுவாரு, பொளத்துருவாரு அப்படின்னு ஒரு பயம் வரும்போது தான் டிசிப்ளின் வரும். பயம் இல்லாம டிசிப்ளின் வர வாய்ப்பே கிடையாது. இதனால நீங்க இப்ப சண்டை போட மாட்டாங்கன்னாலோ இல்ல இந்த மாதிரி பேச மாட்டாங்களோ எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு இப்ப கண்டிப்பா பேசுவாங்க. ஆனா என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வியாழன் வெள்ளியில ஒரு அன்னை தெரசா மணலிக்கு மாறுறாங்கல்ல, வியாழன் வெள்ளியில. ஏன்னா சனிக்கிழமை கேட்பாங்கன்றதுனால ஒரு அது பேசும்போதே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நான் சொல்ல வரேன். இது ஒண்ணு ஜாக்கி, பேசும்போது கண்ட்ரோல் ஆகும். ரெண்டு விஷயம் இருக்கு. வேணா சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல இப்ப கேமராக்கள் மறந்துட்டாங்க. அதே போல இன்னொரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, அவர் கேட்கிறாரு அப்படிங்கறதுக்காகவே நான் கரெக்டா பேசினா என்னையும் கேட்பாங்க, என்ன அவர் பாராட்டுவாரு அப்படிங்கிற தைரியம் மத்தவங்களுக்கு வராது. நான் சொல்றது இவங்க இப்படி பேசுவாங்களா பண்ணலையான்றதை விட மத்த எல்லாருக்குமே ஒரு தாட், ஓப்பாடா அவர் கேட்கிறாரு, இனிமே நம்மளும் கேட்கலாம் இதை அப்படின்ற தாட். உண்மையிலே ஒரு நல்ல பாயிண்ட் முன் வச்சுங்க. காரணம் என்னன்னா, நல்ல விஷயத்தை நீங்க பாராட்டும் போதுதான், அக்னாலேஜ் பண்ணும்போதுதான், கெட்ட விஷயத்தை நீங்க கேட்கிற அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை நீங்க பாராட்டும் போது, அக்னாலேஜ் பண்ணும்போது நல்ல விஷயம் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மாமா ஒவ்வொரு வாட்டி பஸ்ஸு ஓட்டுனரோ இல்லை டாக்ஸி யாராக இருந்தாலும் வண்டி இறங்குனதுமே அவர் நம்ம என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவார். ஒரு கல்யாணத்தில் நல்லா சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவார். என்னன்னா, அதுதான் அவனுக்கான பாராட்டு. சமயக்கட்டில் இருக்கணும் யாருக்காவது தெரியுமா, அங்கே வேர்த்து வைக்கும்போது அந்த கார குழம்புல அவ்வளோ சூப்பர் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு இதே தான் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கட்டிப்பிடி வைத்தியமாக வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதனால தான் நான் அந்த விக்கல் விக்ரம் சொல்கிறேன். இவ்வளோ கண்டென்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணும்போது திட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் எடுத்து தட்டிட்டு போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது தான் அந்த ஷோ உருப்பிடும். கரெக்ட். அப்ப அந்த ஷோ உருப்படணும்னா உங்களுக்கான மரியாதை முதல்ல நீங்க வரணும். இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் ஈயாடு எல்லாம் அந்த சிரிச்சது கிரிச்சது எதுவுமே இல்லை பாருங்க. அதேதான், எல்லாம் ஸ்டிக் ஆயிடுத்து பாருங்க. நீங்க அங்க இந்த ஷோ, ஆனா நீங்க என்னன்னா, சோசியல் மீடியாவில் வர்ற கண்டென்ட் யாவனோ யாரு தான் கத்தல, எதுக்கு தான் கத்தல, எதுக்கு தான் உங்களை எல்லாத்துக்கும் திட்டுறவங்க எல்லாத்துக்குமே பாராட்டுறவங்க இந்த ஊர்ல எங்கேயா இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர் நோ கேள்வி கேட்குறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. கனி இப்ப நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், நான் என் கருத்தை தான் சொன்னேன் அப்படிலாம் அவங்க ஆரம்பிக்கும் போது கனி கிட்ட அவர் கேட்பாரு, சரி இந்த கருத்து ஏன் எஃப்ஜேக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ நீங்க யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இப்ப யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னும் பொழுது ஒண்ணு பேர் சொல்லணும், இல்ல நான் சொல்லலன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸை அந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸா கேட்கறப்ப அது இன்னுமே இருக்கு. அப்படியே டக்குன்னு இந்த நாக்குல இது போட்டு பாக்குற மாதிரி. அதுல என்ன விஷயம்னா, நீங்க சரியான கேள்விகளை முன்வைக்கும் பொழுது
எதிராளி பதட்டப்படுவோம், எதிராளி அமைதியா இருப்பான். ஆனா நீங்க நான் இந்த ஷோலாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கின்றதுனால அங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. அங்க தவறுகளை கேட்கறது தான் நீங்க வந்திருக்கீங்க. தவறுகளை அப்ப நீங்க இன்னும் ஷோ நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் நல்லா தெரியும். எப்படி வந்து யார் யார் வந்து டூமாங்கோலி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியும். அழகா மென்னியை பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் ஷோ கலக்கட்டும், உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அங்க உலார வரும். அந்த ரெஸ்பெக்ட் பிக் பாஸ்க்கு வரும். இன்னைக்கு எப்ஜே வந்து கீழ்ச்சிட்டாராமே, நானே பிக் பாஸ் சொல்லி கொடுக்க நீ நான் டியூடு கிடுன்னு போய் அங்க செக் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மேட்டர். அவ்வளவுதான். இந்த விஷயங்களை தான் நீங்கள் முன்வைக்க வேண்டும். அதே மாதிரி இவரு போகும்போது கூட திட்டிருக்காரு, கலையரசன் எவிக்டட் போல இருக்கு. கலையரசன் போகும்போது கூட வந்து அது என்ன ஏதோ அசிங்கமான வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. திஸ் இஸ் a good thing, right thing, right? அதுதான் அததான் ஜாக்கி நான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய மீட்டர், நீங்க எந்த மீட்டர்ல இருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்றது சமூக வலைதளங்கள்ல தூற்றுவார்கள்னு ஒரு குரூப் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் முன்னாடி சொன்னேன், எத்தனை இடத்துல நீங்க வந்து எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்துட முடியும். ஆக விமர்சனங்கள் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனா உங்க வேலையை நீங்க செய்யும் போது நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணம்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சரியா நடந்துக்கிட்டப்பா, எனக்கு வந்து எந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம நான் சரியா கேள்விகளை இன்னைக்கு ஷோல முன் வச்சேன் அப்படின்னு ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்கு அந்த நிறைவு வரணும். உங்களுக்கு அந்த நிறைவு வரும்போது தான் எல்லாமே சரியா நடக்கும். ஆமா, நீங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம வந்து டீம் சொன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை அதை தான் நான் இந்த ஷோ இந்த எபிசோட் முடிக்கும் போது ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி சார் நான் சொல்றேன், சொல்லுங்க. அது அப்புறம் இது நீங்க ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இல்ல இதுல ஒரே ஒரு கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. ஒரு கருத்துல 1000 கருத்து சொல்லுங்க. நீங்க ட்ரெஸ்ஸையே சொல்லும்போது இதெல்லாம் நீங்க சொல்லலாம். நீ கூட ஏதோ ஹேர் இதெல்லாம் சார் அதெல்லாம் நான் பேசி நீங்க சரி நான் மெயின் எபிசோட்ல பேசி சொல்லிருக்கேன்ல, ஓகேவா? ஸோ இதுல பாருங்க முக்கியமான கருத்து இந்த மாதிரி குழப்பி விட்டா நான் அப்புறம் கருத்து மறந்து போயிடும். நமக்கே இருக்கிறது 2 கருத்து தான். பாருங்க இருங்க ஜாக்கி, இந்த கருத்து இவ்வளவு கருத்துக்கு சொல்றதுக்கு இவ்வளவுன்னா அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுத்தல்ல விடும்போது அவர் எப்படி அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லி முன் வச்சு பேச முடியும் சொல்லுங்க. ஓகே, நீங்க ஒரு தடவையும் நீங்க என்ன சொல்றீங்க, சோஷியல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு விஜய் பத்தி சொன்னீங்க இல்லையா, அவருடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவரை பற்றின அந்த வீடியோக்கள் வரும்பொழுதோ இல்ல அவரை பற்றின பேட்டிகள் வரும்பொழுதோ நீங்க நிறைய மனிதர்களுக்கு ரொம்ப இலகுவை போறீங்க. அந்த இலகுலாம் இங்க வேணாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இலகுவை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இலகுவாக நீங்க அவங்க கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், நீங்க வளர்ந்து வர்றதுக்காக வந்திருக்காங்களே உள்ள அவங்கள போய் நம்ம ஏன் இன்னும் நம்ம பேசிட்டோம்னா எங்கேயாவது நாம போய் அவங்களுடைய விஷயத்தை வந்து கெடுத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான விஷயத்தை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ற விஷயங்கள் தான் வந்து வெளிப்படுத்துது. அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்க வந்து உங்களை இதுல செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நிறைய நேரங்கள்ல. ஐயோ இது மாதிரி ஆயிட்டா இப்படி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். எது கரெக்டோ அதை நீங்க செஞ்சுட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து அவங்களோட விஷயங்கள் அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிள் ஆயிப்பாங்க. இது ஒண்ணு. முடிக்கும் போது ஒரு கருத்து சொல்றேன்னு சொன்னல, அந்த ஒரு கருத்தோட சொல்லி நிறைவு பகுதிக்கு வரேன். ஒரு மிகப்பெரும் நிறுவனம் இப்ப ஒரு ஹோஸ்ட் வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகே, ஹோஸ்ட் பண்ணி 7 சீசன் பண்ணிட்டு 8ல 9 இப்ப விஜய் சேதுபதி பண்றாரு. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் பண்ணாரு. ஓகே, ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு ஒருத்தர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு அப்புறம் இங்க வரும்போது இவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நோயிங்லி அன்னோயிங்லி இதுக்கு பின்னாடி வேற யாராவது ஐ மீன் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அதுக்கு தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய நிறுவனம், இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம், ஒர்க்கர்ஸை வந்து அப்படி பார்த்துக்கிற ஒரு நிறுவனம். நல்லா கேட்டுக்கோங்க, ஒர்க்கர்ஸ் அப்படி பார்த்துக்கும். அந்த ஃபவுண்டர் இருந்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் கொடுப்பார் ஒர்க்கர்ஸ்க்கு. அங்கே வந்து வேலைக்கு போயிட்டோம்னா சாவர வரலையும் அந்த கம்பெனி விட்டு நம்ம போக வேண்டியதில்லை. ஒன்ஸ் நீ வெளியே போயிட்டா உலர முடியாது. அப்படியான ஒரு நிறுவனம், பேர் வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நான் சொல்ல விரும்பல, ரைட்? அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபவுண்டர் வந்து இறந்து போறாரு. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதாவது அந்த ஒரு நேர்த்தி, அந்த ஒழுங்கு, அது எதுவுமே அங்கே இருக்காது. அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தலையில் ஒருத்தர் இருப்பார்ல, தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை போட்டு மண்டையை போட்டு வரட்டுவாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க வந்து முன்னாடி இருந்தவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ கொடுக்க மாட்டாங்க, அலட்சியம் பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் ஒரு அரசியலைய கூட மேலே ஒருத்தவங்க சரியான திட்டங்களை பண்ணும்போது கூட கீழே இருக்கிறவங்க வந்து அதை சொதப்பும் போது பெரிய கெட்டப்பேர் வரும். கண்டிப்பாக நான் சொல்ல வரது புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி அந்த ஃபவுண்டர் இருந்தவரையும் ஒரு கட்டி காத்த ஒரு நேம், அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து கிளையில இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்கல்ல,
எல்லாத்துக்கும் சபார்டினேட் இருப்பாங்களே, அவங்க செய்யற மிஸ்டேக்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து வெகுவாகவும் அந்த பெயரை வெகுவாகவே பாதிச்சுது. அது பாதிக்கிற இடங்கள்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா, எது கோராக அவர் வைத்திருந்தாரோ அந்த கோரையே நீங்க கை வைக்கும்போது அது ரொம்ப வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்குது. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கை வைக்கும்போது கூட தெரியாது அது இதுதான் கோர் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்கிற இடத்துல நீங்க அந்த கோரை தொடறீங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்து அந்த விஷயத்தை பாதிக்கிறதுக்கான மெயின் ரீசன் சொல்றேன். அப்ப தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க என்னன்னா அவங்க மட்டும் தான் ஓடணும். ஏன்னா அவர் இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னும் போது இவர் என்ன நம்மளுக்கு சொல்ற பிச்சு கேட்கறது, இவருக்கு தவறான தகவல்களை கொடுக்கறது, போறது வர்றதுன்னு போட்டு அவரை சுத்தல விடுறது. அப்ப அவர் என்ன பண்ணணும்னா கீழே என்ன சொன்னாலும் கேட்காம தனக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒன்று வரும்ல, அதை செயல்படுத்தணும். அப்பதான் அது வந்து வேலைக்காகவும் உருப்படும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மகனே உன் சமத்து, தட்ஸ் ஆல். ரைட்? கரெக்ட் தானே? கரெக்ட், ரொம்ப ரைட். அவ்வளவுதான். இதுதான் நாங்க சொல்ல வந்த விஷயம். நீங்க ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி சார், நீங்க வந்து அந்த ப்ரோமோவில் இருக்கிற கமெண்ட்டை நீங்க படிங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு அதுல தெரியும். இதுதான் நம்ம வந்து 20 நாள்ல இருந்து கத்திட்டு இருக்கோம். ஒரு ஷோ வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. 20 நாள்ல இருந்து கத்தல ஜாக்கி, போன சீசன்ல இருந்து கத்திட்டு. ரைட், அதுதான். எனிவே இதுதான் மேட்ரு. ஸோ பட் இன்னைக்கு வந்து ஹாப்பி. இது எப்படி தொடர்ந்து போறதுன்னு வைத்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்போம். வேற உங்கள் கருத்துக்களை பெருந்தங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.